ஏனென்றால் எது நேருவிடம் எனக்கு மதிப்பு ஏற்பட காரணமாக இருந்ததோ அதே இது ராகுலிடம் இருக்கிறது. நான்சென்ஸ். எதற்காக அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் என்றால், லல்லு பிரசாத் யாதவ் ஊழல் வழக்கிலே அவர் சிறை செல்கிறார். அப்பொழுது தலைவர்களெல்லாம் புதிதாக நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி முன்பெல்லாம் ஊழல் வழக்கிலே தீர்ப்பு சொல்லப்பட்டால் பதவியிலே நீடிப்பார்கள், பிறகு மேல்முறையீடு செய்து கொள்வார்கள். மேல்முறையீடு இவருடைய பிறப்புக்குள் தீராது. ஆகவே இந்த ஊழல் வழக்கின் தீர்ப்பினால் ஒரு பயனும் இல்லை. காலமெல்லாம் பதவியில் இருந்துவிட்டு இவர்கள் செத்த பிறகு அவர் செத்து போய்விட்டால் ஆகவே வழக்கை நீடிக்க வேண்டியதில்லை என்று கோர்ட்டிலே தள்ளிவிடுவார்கள். அப்படி ஒரு நடைமுறை இருந்தது. இதை கோர்ட் மாற்ற நினைத்தது. ஊழல் வழக்கில் ஒருவர் தண்டிக்கப்பட்டு விட்டால் அந்த வழக்கு தொடர்புடையவர் பதவியில் நீடிக்கக்கூடாது. உடனடியாக அவர் பதவியை இழந்து விடுவார். அதுவும் ஈராண்டுகளுக்கு மேல் அவர் தண்டனைக்கு உரியவராக இருந்தால் அவர் உடனடியாக தன்னுடைய பதவியை இழந்து விடுவார் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்புகளெல்லாம் மரபு காரணமாக பின்பற்றப்படுகின்றவையே தவிர அதை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உண்டு. எவ்வளவுதான் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீமாக இருந்தாலும் கூட பார்லிமெண்ட் தான் சுப்ரீம். ஆகவே இதை லல்லு பிரசாத் போன்றவர்கள் காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆதரவாக இருக்கிற லல்லு பிரசாத் தன்னுடைய பதவியை இழப்பதற்கு அது காரணமாக இருக்கிறது. மீண்டும் லல்லு முதலமைச்சராக வர வேண்டும் என்றால், அரசியலில் நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் சுப்ரீம் கோர்ட் விதித்திருக்கிற அந்த தீர்ப்பை எடுத்துவிட வேண்டும் என்கின்ற முயற்சி நடக்கிறது. இந்த முயற்சி தலைமை அமைச்சர் மன்மோகன் சிங் வரையிலும் போய் காங்கிரஸ் ஏறத்தாழ ஏற்றுக்கொண்டு பார்லிமெண்ட்டில் சட்ட திருத்தம் செய்ய போகிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு சட்டத்திற்கு உகந்ததல்ல, அது ஒரு தீர்ப்பு என்கின்ற வகையில் அது கைவிடப்பட வேண்டும். ஒருவர் தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால், தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாலும் பழைய முறைப்படி அவர் பதவியிலேயே நீடிக்க வேண்டும் என்று அதை திருத்துவது என்று பார்லிமெண்ட்டில் முடிவு செய்து விட்டார்கள். முடிவு செய்து அது இன்றைக்கு காலையில் வரப்போகிறது. நம்முடைய மன்மோகன் சிங் வெளிநாட்டுக்கு போய்விட்டார். அந்த சமயத்தில் பார்லிமெண்ட் ஏறத்தாழ தயாராக இருக்கிறது அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. ரொம்ப கோபப்பட்ட ராகுல் காந்தி வெளியே வந்தார், பத்திரிகைக்காரர்களை சந்தித்தார். இது போன்ற ஒரு சட்டம் செய்வது என்பது நான்சென்ஸ் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய செய்தி! ஜவஹர்லால் நேரு இருந்தால் இதை சொல்லியிருப்பார். அதை ராகுல் காந்தி சொன்னார். லல்லு பிரசாத் நம்முடைய கூட்டணி கட்சிக்காரர் ஆயிற்றே என்று அவர் கருதவில்லை. மீண்டும் லல்லு ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லது தானே என்று கருதவில்லை. இது போன்ற முறைகளெல்லாம் சட்டப்படி இசைவுக்கு உள்ளாகுமானால் இந்த நாட்டின் ஜனநாயகம் அழிந்துபட்டு போகும். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படட்டும். அதை பற்றி பாராளுமன்றம் கவலைப்பட தேவையில்லை. உலக நாடுகளெல்லாம் சிரிக்கும். தவறு செய்தவர்களெல்லாம் சட்டத்தின் பாதுகாப்பை பெற்று பதவியிலே நீடிக்கலாம் என்று காங்கிரஸ் அரசு சட்டம் செய்தது மன்மோகன் சிங் காலத்திலே என்று வரலாறு சொல்லுமானால் அது காங்கிரஸுக்கு மாபெரும் இழிவாகிவிடும் என்கின்ற அச்சத்தில் வெளியே வந்து நான்சென்ஸ், இது என்ன சட்டம் என்று சொல்லி அவர் சொன்ன ஒரு வார்த்தையில் இன்றைக்கு பாராளுமன்றம் செயல்படவில்லை. இதை சட்டத்திற்கு எடுத்துக்கொள்ளவில்லை, சட்டமாக்கவில்லை. ஒரு வார்த்தையால் அந்த சட்ட இசைவு என்று தள்ளி வைக்கப்பட்டது. இது எவ்வளவு பெரிய சங்கதி! ஒரு வார்த்தை. நேருவை போல பேசுகிறாரே நான்சென்ஸ் என்று உடனே மன்மோகன் சிங்கையா குறிப்பிடுகிறார் என்கின்ற கேள்வியெல்லாம் எழுப்பி பார்த்தார்கள். ஆனால் மன்மோகன் சிங் மீது எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு, ஹீ இஸ் மை குரு என்றெல்லாம் அதை சமாதானப்படுத்திக் கொள்கிறாரே தவிர அந்த செய்த செயல் தவறானது என்பதை வலியுறுத்தி அந்த சட்டத்தை நிலைநிறுத்தினார். அன்றைக்கு ராகுல் காந்தி லல்லுவுக்காக நிலைநிறுத்திய அந்த சட்டம் அதற்கு பிறகு யார் யார் மீதோ பாய்ந்து யாராரோ பதவியை இழந்தார்கள். முதலமைச்சராக நீதிமன்றத்திற்கு போவது, அங்கிருந்து கைதியாக சிறைக்கு போவது என்கின்ற முறை இந்த நாட்டில் நிலை பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் ராகுல் காந்தி. நான் சொல்லுகிறேன், எந்த கட்சி தலைவராக இருந்தால் என்ன, அப்பொழுது அந்த கட்சியில் நாம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, பரந்துபட்ட சிந்தனை ஒரு தலைவனுக்கு இருக்குமானால் தான். சில சமயங்களில் சில நெருக்கடிகளில் ஒவ்வொரு கட்சியும் சில வகையான தவறுகளை செய்யும், அது வேறு. ஆனால் ஒரு மோசமான தவறுக்கு காங்கிரஸ் முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் அவர் செய்த சட்டம் நியாயமாக
ஜெயலலிதா யார் மீதாவது ரொம்ப கோபம் கொள்ள வேண்டும் என்றால் ராகுல் காந்தியிடம் தான் கோபம் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு சட்டம் இல்லாவிட்டால் அவர் பாட்டுக்கு என்றைக்கும் தொடர்ந்து முதலமைச்சராக இருப்பார். ஆனால் ஓபிஎஸ் வருத்தப்பட்டிருப்பார், நமக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது என்று. ஆக அவ்வளவு தன்மையுடைய இவையெல்லாம் காங்கிரசினுடைய தன்மைகள். நான் வெளியே இருந்து அதை நிறைய கவனித்திருக்கிறேன், உள்ளே இருந்தும் நிறைய கவனித்திருக்கிறேன். எல்லா தலைவர்களும் நான் எந்த கட்சியில் இருந்தாலும் எனக்கு உள்ளே ஒரு காதல் காங்கிரசின் மீது உண்டு. அது காந்தியின் மீது கொண்ட காதல், அது காமராஜரின் மீது கொண்ட காதல். ஆகவே அது தவறு செய்தால் ஏன் இந்த தவறை இவ்வளவு பெரிய கட்சி செய்ய நேரிட்டது என்று வருந்துவேனே தவிர, அது சரியாக செய்தால் அது ஒன்றும் அதிசயமானதில்லை என்று கருதுகின்ற தன்மை தான் எனக்கு எப்பொழுதும் இருந்து வந்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் நம்முடைய காங்கிரசினுடைய தலைவராக இன்றைக்கு EVKS அவர்கள் அதுபோல் ரொம்ப எதிர்கொள்ள வேண்டியதை எதிர்கொள்ள வேண்டும். ஒரு கட்சியை தொடங்கி எந்த கட்சியை ஆதரிப்பது என்றே தெரியாமல் இருந்தால் எல்லாம் முடிந்து போய்விடும். ஒன்று ஒரு தெளிவான முடிவு இருக்க வேண்டும். இவனை ஆதரிக்கிறோம் என்று தெரிய வேண்டும். இல்லை என்னை போல ஒரு முடிவெடுக்க முடியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். யாரை எதிர்க்க வேண்டும் என்றாலும் தெரிய வேண்டும். யாரை எதிர்க்க வேண்டும் என்றே தெரியாமல் ஒருவேளை இந்த பக்கம் போக வேண்டியிருக்குமோ, ஒருவேளை அந்த பக்கம் போக வேண்டியிருக்குமோ என்று நினைத்தால் 2 பேரும் கைவிட்டு விடுவார்கள். அந்த வகையில் திமுகவோடு கூட்டணி உண்டோ இல்லையோ, தெளிவாக நாம் ஜெயலலிதாவினுடைய கட்சிக்கு எதிரான கட்சி என்ற முடிவை இளங்கோவன் எடுத்தார். அதனாலே இதுதான் தலைமையினுடைய பெரும்பான்மையான தொண்டர்கள் தலைவர்களின் மீது பொறுப்புகளை போடுவதற்கு காரணம். இந்த சிந்திக்கிற சிரமம் நமக்கு வேண்டாம். நல்லதோ கெட்டதோ அவர் செய்துவிட்டு போகட்டும். இப்பொழுது அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் சேர்ந்து கொண்டு கொள்ளையடிப்பது தான் ஜெயலலிதா ஆட்சியினுடைய சிறப்பு. முன்பு கலைஞர் காலத்தில் ஊழல் இருந்தது, அதற்கு முந்தைய காலத்தில் இருந்தது என்பதெல்லாம் வேறு. உதிரியாக ஊழல் செய்வான். அவனவன் முடிந்தவன் மடியில் கட்டி கொண்டு போய்விடுவான். ஆனால் மடியிலெல்லாம் எவனும் கட்டி கொண்டு போகிற வேலையெல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. எல்லாம் மடியை உதறி விட்டு தான் போக வேண்டும். எவனுக்கு பதவி என்றாலும் 3 மாதம் ஒருவனுக்கு மந்திரி பதவி கொடுத்து அவனை எடுத்தறிந்து விட்டார்கள் என்றால் அவன் ஊழல் செய்தான் என்பதற்காக அல்ல, ஒழுங்காக கப்பம் கட்டவில்லை என்பதற்காக. அப்புறம் அவன் வளைந்து நெளிந்து கும்பிட்டு அம்மா கொடுத்தார்கள், அம்மாவே எடுத்துக்கொண்டார்கள் என்று கொஞ்ச காலம் கும்பிடு போட்டுக்கொண்டு அவனவன் அந்த வரிசையில் நிற்பான் பாருங்கள். அந்த காந்தி சிலைக்கு பக்கத்தில் சட்டமன்றம் போகிற வழியெல்லாம் நிற்பார்கள். கார் வருகிற போதெல்லாம் வளைந்து கும்பிடுவான். இன்னும் கார் வரவில்லை என்று இப்பொழுதே வளைய வேண்டாம் என்று அவனுக்கு சொல்ல வேண்டும். ஒரு பெரிய மந்திரி ஒரு பத்திரிகையில் போட்டிருந்தான், வளைந்து கும்பிட்டு கொண்டே இருக்கிறார். அந்த பத்திரிகை நிறுவனம் சொல்ல, அம்மா போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்க, நிமிருங்க. அடே அப்புறம் தான் அவன் நிமிடுறான். வருமானம் இருக்கிறது, வளைந்தால் என்ன? 33 மந்திரி, எந்த மந்திரியாவது எல்லாம் மடவாய் தான். குளம் வந்து ஜெயலலிதா, எல்லாம் மடவாய் வழியாக வர்ற தண்ணியெல்லாம் பொது குளத்துக்கு வந்துடணும். சென்ட்ரலைஸ்டு கரப்ஷன் என்பதுதான் ஜெயலலிதாவினுடைய மாபெரும் புதுமை. ஊழல் என்பது மையப்படுத்தப்பட்டு எங்கிருந்தாலும் எந்த மழை எங்கே பெய்தாலும் ஊரணிக்கு தண்ணீர் வர வேண்டும். அப்புறம் 4 வாளி 5 வாளி 10 வாளி என்று அவரவர் தகுதிக்கு தகுந்தாற்போல் மொண்டு செல்வதற்கு அனுமதிக்கப்படும். அப்படி ஒழுங்காக கொண்டு வந்து கப்பம் கட்டவில்லை என்று சொன்னால் அவனுடைய பதவி பறிக்கப்படும். 33 முறை மந்திரியை தூக்கி எறிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவுக்கு இந்த ஆட்சியில் அவனெல்லாம் அவன் போனவனை மறுபடியும் திருப்பி கூட்டியாந்து வச்சுக்கிறது. ஏங்க ஒருத்தர் தப்புனா வெளியே விரட்ட, நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சுன்னா வெளியே விரட்டிட வேண்டியதானே. அப்புறம் மறுபடியும் அதை தூக்கி மடியில் வச்சு கொஞ்சிறது எதுக்காகன்னு கேட்குறேன். எதேதோ காரணம் சொல்வார்கள். ரமணாவை பற்றி EVKS இளங்கோவன் பேசினார். ஒரு பெண்ணோடு ரொம்ப நெருக்கமான நிலைமையில் இருந்ததற்காக தூக்கி எறியப்பட்டார். அந்த பெண் பொண்டாட்டி தானே. அந்த பொண்டாட்டியோடு இருந்ததை எப்படியோ அவன் தவற விட்டான், எவனோ எடுத்து போட்டான்னு வச்சுக்கோங்க. பொண்டாட்டி அவன் கொஞ்சிறதுல உனக்கு என்ன வருத்தம் வந்துச்சுன்னு இருக்கு. இதெல்லாம் கப்பம் ஒழுங்காக கட்டியிருக்க மாட்டான். அதுதான் அடிப்படையே தவிர
அல்லது கப்பத்தில் கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு இருப்பான் மடியில். அதுதான் அடிப்படையை தவிர அதை தவிர வேறு காரணங்களே கிடையாது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு ஊழலை ஒழித்து கட்டவில்லை என்று சொன்னால் இந்த நாடு இனிமேல் தாங்காது. கடைசி கட்டம். ஆனா நீங்க முத வரிய பாருங்க, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. அக்கா அம்மாவை கரெக்டா சொல்லிட்டாங்க. கேசுல போப்பா. அதிமுக பிரமுகர்களுக்கு முத வரி தான் தெரியும், நமக்கு தான் 2வது வரி தெரியும்.